ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸல் பிரிண்ட் செட்டிங்ஸ். அதாவது ஒரு பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன செட்டிங்ஸ் வந்து பிரிண்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேட்டாவில் வந்துட்டு நிறைய டேப்லர் காலம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த நிறைய டேப்லர் காலம்ஸில் எனக்கு இதை மட்டும் பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா இது மட்டும் செலக்ட் ஆகிடும். இது செலக்ட் ஆனதுக்கப்புறம் பேஜ் லே அவுட்டு போயிட்டு பிரிண்ட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிரிண்ட் ஏரியாவில் செட் பிரிண்ட் ஏரியா இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மட்டும் பிரிண்ட்டுக்கு வந்து செட் ஆயிரும். இப்போ வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பி வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்டு கொடுக்கலாம். கண்ட்ரோல் பி வந்து ஷார்ட்கட் கீ. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரீவியூ பேஜ் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம செலக்ட் பண்ணி வச்ச காலம் டேப்லர் காலம் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதனால தான் செட்டு பிரிண்ட் ஏரியா கொடுக்குறோம். ஓகேங்களா, இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரே பேஜில் இப்போ இது எல்லாமே கொண்டு வரணும். இந்த 3 டேப்லர் காலத்தையும் நான் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி ஃபஸ்ட்டு செட்டு ஏரியா கொடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செட்டு பிரிண்ட் ஏரியா வந்து கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் பி வந்து கொடுக்குறேன். பிரிண்ட் பேஜ் வந்துடும். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ 3 பேஜ் வருது. அதாவது ஒவ்வொரு பேஜ்லேயும் அந்த பிரிண்ட் நம்ம கொடுத்த ஏரியா மட்டும் இங்கே ப்ரிவியூ பேஜில் வருது. பட் என்னென்னா 3 பேஜாக வருது. நமக்கு இது எல்லாமே ஒரே பேஜில் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இந்த பக்கம் எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் வந்து மாற்றணும். இப்போ பிரிண்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து கேனானோ ஹெச்பியோ எது வச்சுருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதாவது நிறைய காலம்ஸ் இது வந்து பொதுவாக நார்மலாகவே வந்து போர்ட்ரைட்டில் இருக்கட்டும். இப்போ நிறைய காலம்ஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றிக்கிறது பெட்ரு. நான் வந்து இப்போ லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து காலம் வந்து வெறும் ஒரு காலம் தான் இருக்குது அப்படின்னா வெறும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை போர்ட்ரேட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய காலம்ஸ் வரும்போது லேண்ட்ஸ்கேப்பாக வந்து மாற்றிக்கோங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு A4. எப்போதுமே A4 சைஸ் பேப்பர் தான் நம்ம வந்து பிரிண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் பொதுவாகவே. ஸோ அதனால் A4 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய காலம்ஸ் வரும்போது நேரோ வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து நார்மல்லையே இருக்கட்டும். நான் இது நிறைய காலம்ஸ் 1, 2, 3 டேப்லர் காலம் வந்து ஒரே பேஜில் தேவைப்படுது அப்படின்றதுனால நேரா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் மெயினானது. இதில் வந்து ஃபிட் ஆல் காலம்ஸ் ஆன் ஒன் பேஜ் அப்படின்றத கொடுக்கணும். அதாவது இப்போ பார்த்துங்க, இப்போ செகண்ட் பேஜ் போகிறேன். செகண்ட் பேஜில் இந்த காலம் இதுவும் காலம் தான், இதுவும் காலம் தான். இது எல்லா காலமும் எனக்கு ஒரே பேஜில் வரணும் அப்படின்னா ஃபிட் ஆல் காலம்ஸ் ஆன் ஒன் பேஜ் இது வந்து நான் கொடுக்கணும். கொடுத்தோம்னா இப்போ பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு பேஜ் தான் இருக்குது. 1 ஆஃப் 1 வந்துருச்சு. நான் அங்கே செலக்ட் பண்ண எல்லா டேப்லர் காலமும் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்ச இந்த ஏரியா மட்டும் ஒரே பேஜில் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இது. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து வேறு மாதிரி பார்ப்போம். இப்போ இதில் வந்துட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 840 டேட்டா இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நான் இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு பிரிண்ட் ஏரியாவில் செட்டு பிரிண்ட் ஏரியா கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். கண்ட்ரோல் பி கொடுக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, இப்போ ஓகே இது நிறைய 800 இருக்கிறனால 18 பேஜ் இங்கே காட்டுது. பட் நான் 2வது 3வது பேஜ் போகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா மேலே அந்த ஹெட்டர் போயிடுது. ஸோ மேலே அந்த ஹெட்டர் வேணும்ல. இப்போ இந்த சீரியல் நம்பர், டேட்டு, சேல்ஸ் பர்சன், ப்ராடக்ட், சிட்டி ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும்தான் இருக்குது இந்த ஹெட்டர், குவான்டிட்டி, சேல்ஸ். 2வது பேஜில் வரும்போது அது காணோம். ஸோ அது வந்து நமக்கு தேவைப்படும். அது அந்த ஹெட்டரை வந்து எல்லா பேஜ்லையும் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேஜ் லே அவுட்டில் பிரிண்ட்டு டைல்ஸ் பிரிண்ட்டு டைட்டில்ஸில் ரோஸ் டு ரிப்பீட் அட் டாப் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும்.
வெளியே வந்துட்டு அந்த ஹெட்டரை வந்து கிளிக் பண்ணணும் நீங்கள். இப்போ நான் அந்த ஹெட்டரை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் பி வந்து கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் பி கொடுக்கும்போது எல்லா பேஜ்லேயும் அது வந்திருக்கும். இப்போ பாருங்கள், 2வது பேஜ் வரும்போது ஃபஸ்ட்டு ஹெட்டர் வந்துருச்சு. 3வது பேஜ்லேயும் அந்த ஹெட்டர் வருது. 4வது 5வது 6வது மொத்தம் 19 பேஜ்லேயும் அந்த ஹெட்டருன்றது வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து பிரிண்ட் கொடுக்கணும். அப்போ இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் வந்து இப்படியே இருக்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு ஃபிட் ஆல் காலம்ஸ் ஆன் ஒன் பேஜ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த ஒரு டேப்லர் காலம் தான் இருக்குது. இது இந்த பேஜுக்குள்ளேயே அடங்கிருச்சு. ஸோ இந்த ப்ரீவியூ பேஜ்லேயே பார்த்துக்கலாம் இதை. ஸோ இந்த மாதிரி தான் பிரிண்ட்டு வரும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே பிரிண்ட்டு கொடுத்தேன்னா இதில் என்ன எப்படி இருக்கோ அதே மாதிரி பிரிண்ட்டு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பிரிண்ட் செட்டிங்ஸ் வந்து பிரிண்ட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.